2019 அனௌன்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அது வந்து ரீசெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மத்திய அரசு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டிரான்சிட் ஹப்பா மாத்த போறாங்க அப்படின்றது தான் நியூஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாம்பரம் எந்த லெவல் மாறப்போகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட்டு தாம்பரத்துல தாங்க இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சைட்டோட மொத்த டீடைல்ஸுமே அதோட கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டுமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இப்போ பார்க்க போகிறோம். இது தாம்பரத்துலேயே இருக்குது. என்னடா ஒரு அப்பார்ட்மெண்ட் பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்க. பட் அப்பார்ட்மெண்ட் நம்ம சேல் பண்ணல. ஒரு சூப்பரான ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரௌண்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகள் நிறைந்த இடத்துல நம்ம ஒரு சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்டு உள்ள ஒரு லேஅவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சாலமன். நான் வந்து ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட சிம்பனியோட ப்ராஜெக்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இது வந்து சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்ட். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே நார்மலாக ஒரு பிளாட் அப்படின்னா கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 4 சைட்லேருந்து நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. பூந்தமல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அது இல்லாமல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டரில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஆம்னி பஸ் ஸ்டாப்பு நம்ம சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் வருது. இது தாண்டி தான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு 9 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ வர ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்துட்டு தான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போக போகுது. மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா ரோடு வைஸ் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ பஸ் ரூட்லேருந்து ஒரு 150 மீட்டரில் தான் நம்ம சைட் இருக்குது. இது இல்லாமல் ரயில்வே ரூட் பொறுத்த வரைக்கும் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் தான் இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு புதுசாக வரப்போகிற மெட்ரோ அப் டு கிளம்பாக்கம் வரைக்கும் வர்றது பார்த்தீங்கன்னா 2 ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியான கனெக்டிவிட்டியில் இருக்குது. நான் இதே சொன்ன மாதிரி தான் தாம்பரத்துலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர், வண்டலூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இது இல்லாமல் பரந்தூருக்கு போகிற புது மெட்ரோ ப்ரொபோசலில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் குன்றத்தூர் வழியாக தான் போகுது. அப்போது நம்ம குன்றத்தூர்னும் போது ஒரு 2.5 கிலோமீட்டர்லேயே நம்ம சைட்லேருந்து 2.5 கிலோமீட்டர்லேயே குன்றத்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அப்போ 3 பக்கம் நம்மளுடைய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது. ஆக்டிவிட்டி பற்றி பேசிட்டோம். முக்கியமான விஷயம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம சரௌண்டிங்கில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. அது இல்லாமல் சைத்தானியா 1.5 கிலோமீட்டரில் சைத்தானியா ஸ்கூல் இருக்குது. சாண்ட் அகாடமி ஒரு 2.2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே நியர்பை ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் எம்சிசி காலேஜ் இருக்குது. கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இது எல்லாமே நம்ம சைட்டை சுற்றி 4 பக்கத்துலையும் இந்த காலேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்னையூர் ஹாஸ்பிட்டல் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இருக்குது. இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் தெரியும் உங்களுக்கு, அது தாம்பரத்தில் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. இது இல்லாமல் சைட்டோட அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. இதில் வந்து 24 ஃபீட்டில் நம்ம வந்து பிளாக் டாப் ரோடு, தார் ரோட் போட்டிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ், சோலாரில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக அந்த காம்பவுண்ட் வால் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கல் வச்சு நம்ம வந்து கட்டின காம்பவுண்ட் வால். எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்றது உங்களுக்கே தெரியும். லேஅவுட்டில் மொத்தம் 21 பிளாட்ஸ் தான். இந்த 21 பிளாட்ஸுமே 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த சைட்டில் நீங்கள் ஏன் புக் பண்ணணும், ஏன் வந்து இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 800 மீட்டரில் இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 5500 ரூபாயிலேருந்து 6500 ரூபாய் வரைக்கும் அவங்க கோட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து வெரி நியர்பையில் 4000 rupees per square feet பிளாட் வித்துட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ஒரு 400 மீட்டரில் இன்னொரு சைட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது 3800 rupees. நம்மளோட சைட் வெறும் 3600 ரூபாய் per square feet இதுதான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் சீக்கிரமாக வாங்க. கீழே தெரியிற நம்பரை பார்த்துட்டு உடனே கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க, வந்து புக் பண்ணுங்கள் உங்களோட பிளாட்ஸை. வந்து இது வந்து ஃபுல்லாக சுற்றி சரௌண்டிங்கில் நிறைய வீடுகள் இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக வீடு கட்டலாம். இதில் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லா அப்படின்னா மோர் தென் ஒரு 80 lakhs வரைக்கும் போகுது 2 BHK வில்லாஸ். இப்போ நம்ம வந்து வித் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 60 lakhsல ஒரு 2 BHK நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதில் இன்னொரு விஷயம், பேங்க் லோன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. 2 மேஜர் பேங்க்ஸ் கூட நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். APF வாங்கியிருக்கிறோம். HDFC அண்டு SBIயில் வந்து நமக்கு லோன் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களோட பிளாட்ஸை நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்து புக் பண்ணிவிட்டு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 90 days உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் குடி போகிற அளவுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். வந்து பாருங்கள், கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள், இமீடியட்டாக உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.